ஓகே ஓகேம்மா. ஸோ இப்போ வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறது வந்து சாப்டர் நம்பர் 5. இது வந்து ஸ்ட்ராட்டஜிக் இம்ப்ளிமெண்டேஷன் அண்ட் எவாலுவேஷன். பேசிக்கலி வந்து இம்ப்ளிமெண்டேஷனுக்கும் இவாலுவேஷனுக்கும் என்ன மீனிங்னு புரிஞ்சுக்கோங்க. இம்ப்ளிமெண்டேஷன் அப்படிங்கிறது வந்து நம்ம வந்து ஒரு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு ஸ்ட்ராட்டஜி வந்து டிசைன் பண்ணி வச்சுருக்கோம், பிளான் பண்ணி வச்சுருக்கோம் அப்படின்னு சொன்னால் அதை நம்ம ஆப்ரேட் பண்ண வைக்கிறது. தட் இஸ் அதை நம்ம வந்து ஆக்டிவேட் பண்ணுறது. அதுக்கு பேர் தான் இம்ப்ளிமெண்டேஷன். ஸோ நீங்கள் ஏதாவது ஒரு ஐடியா வச்சுருக்கீங்க, ஒரு பிளான் வச்சுருக்கீங்கன்னா அதை ஆக்சுவலி செஞ்சு பார்க்குறது, அதுதான் வந்து இம்ப்ளிமெண்டேஷன். இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் நினச்ச மாதிரி டிசையர்ட் அவுட்புட் வந்திருக்கா அப்படின்னு செக் பண்ணி பார்க்குறது. அதாவது ஒரு மெஷின் நல்லா ஓடுதா இல்லையான்னு செக் பண்ணுறதுக்கு பேர் வந்து இவாலுவேஷன். அப்போ ஸ்ட்ராட்டஜிக் இம்ப்ளிமெண்டேஷன் அண்ட் எவாலுவேஷன். ஆக்சுவலி வந்து இப்போ நமக்கு இங்கே இருக்கிற சாப்டர் வந்து இம்ப்ளிமெண்டேஷன் அண்ட் எவாலுவேஷன் அப்படிங்கிறதுனால இவாலுவேஷனோட ஒரு இது முடியவே முடியாது. இம்ப்ளிமெண்ட் பண்ணணும், இம்ப்ளிமெண்ட் பண்ணதுக்கப்புறம் நம்ம நினச்ச மாதிரி அவுட்புட் வந்திருக்கா அப்படின்னு நம்ம ஒரு தடவை எவாலுவேட் பண்ணணும். இவாலுவேட் பண்ணுறதோட நிற்காது அந்த ஒர்க். இவாலுவேட் பண்ணதுக்கப்புறம் யூ வில் நோ ஐதர் நீங்கள் நினச்ச மாதிரி இன்டெண்டட் ரிசல்ட்ஸ் வந்திருக்கு, இல்லையா நீங்கள் நினச்ச மாதிரி இன்டெண்டட் ரிசல்ட்ஸ் வரல. வந்திருக்குன்னா என்ன பண்ணணும், யூ கேன் கண்டினியூ தட். வரலன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ நான் என்ன பண்ணணும்னா வாட் வென்ட் ராங் அப்படிங்கிறத நீங்கள் கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சிட்டு அதை மட்டும் ரிமூவ் பண்ணிட்டு வாட் ஒர்க்ட் இன் தி ஸ்ட்ராட்டஜி, இந்த ஸ்ட்ராட்டஜியில் எது எதுலாம் நல்லா ஒர்க் ஆகுதோ அந்த எலிமெண்ட்ஸை மட்டும் நம்ம வந்து ரீட்டைன் பண்ணிட்டு ஒர்க் அவுட் ஆகாத எலிமெண்ட்ஸ் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணி யூ ரியலி ஹாவ் டு டூ இட். ஓகேவா? ஸோ இவாலுவேஷனுக்கு அப்புறம் தான் மேஜரான வேலையே இருக்கு. ஒன்ஸ் யூ இவாலுவேட் இட் அண்ட் when you find it is not working out, அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் என்ன பண்ணணும், ட்வீக்ஸ் பண்ணணும். அங்கே கொஞ்சம் கொஞ்சம் ட்வீக் பண்ணணும். ட்வீக் பண்ணாதான் உங்களுக்கு ஒரு ப்ராப்பரான ஒரு ஸ்ட்ராட்டஜி, உங்களுக்கு வந்து ஒரு உங்களோட ப்ராப்பர் ஃபிட் ஸ்ட்ராட்டஜி என்னவோ அதை வந்து உங்களால் வெளியில கொண்டு வர முடியும். ஓகேவா? ஸோ ஸ்ட்ராட்டஜிக் இம்ப்ளிமெண்டேஷன் அண்ட் ஸ்ட்ராட்டஜி எவாலுவேஷனோட முடியறது கிடையாது. ஸ்ட்ராட்டஜி அப்படிங்கிறதோ இல்லை அதனோட எண்டு கார்டு அப்படிங்கிறது எவாலுவேஷனோட முடியல. எவாலுவேட் பண்ணதுக்கு அப்புறம் தான் இன்ஃபேக்ட் சொல்ல போனோம்னா செகண்ட் இன்னிங் ஸ்டார்ட்டே ஆகும். எவாலுவேட் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கு தெரியும் நீங்க நினைச்ச மாதிரி எது ஒர்க் அவுட் ஆச்சு, எது ஒர்க் அவுட் ஆகல. ஒர்க் அவுட் ஆகாதது எல்லாத்தையுமே நம்ம என்ன பண்ணணும், மறுபடியும் எடிட் பண்ணணும், ரீடிசைன் பண்ணணும், ரீஇன்ஜினியரிங் பண்ணி அதை மறுபடியும் வந்து நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணி பார்க்கணும். ஸோ இது இருக்கு. ஸோ இங்கே வந்து we're talking about strategy implementation and evaluation. பேசிக்கலாக இதில் வந்து என்னென்னலாம் இருக்குது அப்படின்றத ஒரு தடவை பார்த்துடலாம். நம்பர் 1, ப்ராசஸ் ஆஃப் ஸ்ட்ராட்டஜிக் மேனேஜ்மெண்ட். அதாவது ஃபார்முலேஷன்லேருந்து ஜஸ்ட் வந்து நம்ம இப்படி பண்ணலாமா, நம்ம காஸ்ட் லீடர்ஷிப் ட்ரை பண்ணலாமா, இல்லை இந்த மாதிரி வந்து ப்ராடக்ட் டிஃப்ரென்சியேஷன் ட்ரை பண்ணலாமா, என்ன மாதிரி ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணலாம், என்ன இதுன்னு நீங்கள் டிஸ்கஸ் பண்ணி ஒரு ஸ்ட்ராட்டஜியை வந்து ஃபார்முலேட் பண்ணி அதை முடிவு பண்ணுறதுலேருந்து அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணி இவாலுவேட் பண்ணுற வரைக்கும் என்னென்ன ஸ்டெப்ஸோ அந்த ஸ்டெப்ஸ் எல்லாத்தையும் ஒரு தடவை வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. அந்த என்டையர் ப்ராசஸை ஒரு தடவை டிஸ்கிரைப் பண்ணுறாங்க. நம்பர் 2 என்ன அப்படின்னா, ஒரு ஸ்ட்ராட்டஜிக் இம்ப்ளிமெண்டேஷன் நம்ம பண்ணுறோம் அப்படின்னா அந்த ஸ்ட்ராட்டஜிக் இம்ப்ளிமெண்டேஷனில் எந்த அளவுக்கு எனக்கு தெரிஞ்சு நம்ம படிக்கும்போது நமக்கு இந்த புக்கில் நிறைய தடவை சொல்லிட்டே இருப்பாங்க, ஸ்ட்ராட்டஜிக் ஃபார்முலேஷனை விட இம்ப்ளிமெண்டேஷன் வந்து ரொம்ப 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 கஷ்டம். ஏன்னா ஃபார்முலேஷன் அப்படிங்கிறது வந்து ஒரு 4 அறிவாளிங்க வந்து உட்காந்துக்கிட்டு ஒரு ஏசி ரூம்குள்ளே உட்காந்துட்டு ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஃபார்முலாஸோ இல்லை நிறைய புக்ஸை வச்சுக்கிட்டு அந்த பிஸ்னஸை பற்றி கொஞ்சம் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு தே வில் கம் அப் வித் ஸ்ட்ராட்டஜி. பட் இம்ப்ளிமெண்டேஷன் அப்படி கிடையாது. இம்ப்ளிமெண்டேஷன் வந்து when it comes to implementation, ஒரு ஃபேக்ட்ரியில் 1000 பேர் இருக்காங்கன்னா அந்த 1000 பேருக்கும் உங்கள் ஸ்ட்ராட்டஜி என்னங்கிறத அவங்களுக்கு கம்யூனிகேட் பண்ணி புரிய வச்சு அந்த ஸ்ட்ராட்டஜி நம்ம கம்பெனிக்கு ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னு அந்த 1000 பேருக்கும் ஒரு கன்விக்ஷன் வரணும். அந்த அளவுக்கு அவங்களுக்கு கன்வின்சிங்காக அந்த ஸ்ட்ராட்டஜியை நம்ம கம்யூனிகேட் பண்ணுறதோடு மட்டும் இல்லாமல் அந்த ஸ்ட்ராட்டஜியினுடைய பலன்கள் எப்படி இருக்கும், அது ஏன் ஒரு வின்வின் ஸ்ட்ராட்டஜி அப்படிங்கிறத அவங்களுக்கு புரிய வச்சு அவங்க எல்லாரையும் ஒருமித்த கருத்தோடு அந்த ஸ்ட்ராட்டஜி இம்ப்ளிமெண்ட் பண்ண வைக்கிறது அப்படிங்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய ரோல். அந்த ரோல் வந்து ஸ்ட்ராட்டஜிக் ஃபார்முலேஷனை விட கம்மி. பிகாஸ் ஹியர் கோஆர்டினேஷன் ஆஃப் அட்லீஸ்ட் 2000-3000 பீப்புள் இஸ் இன்வால்வ் when it comes to implementation. அதனால இம்ப்ளிமெண்டேஷன் ரோல் அப்படிங்கிறது வந்து இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இட்ஸ் நாட் லைக் அ ஃபார்முலேஷன் வேர் யூ கேன் சிட் அண்ட் இட்ஸ் among 15-20 people. தே சிட் டுகெதர், தே பிரெயின் ஸ்டாம் பண்ணுவாங்க, என்ன பண்ணணும் ஏது பண்ணணும், இந்த மாதிரி பண்ண எப்படி எஃபெக்ட் இருக்கும், அந்த மாதிரி பண்ண எப்படி எஃபெக்ட் இருக்கும், 2-3 ஹைப்போதெட்டிக்கல் சுச்சுவேஷனை யோசிச்சு அதுக்கேற்ற மாதிரி ஒரு 2-3 ஸ்ட்ராட்டஜிக் ஃபார்முலேஷன்ஸை போட்டு வைக்கிறதுன்றதை விட அதுவே கஷ்டம் தான். ஒரு ஸ்ட்ராட்டஜிக் ஃபார்முலேட் பண்ணுறதுன்றது மேக்ரோ எக்கானமி லெவலில் எக்கானமியை புரிஞ்சுக்கிட்டு உங்கள் கம்பெனி அந்த இடத்துல என்ன மாதிரி ஸ்ட்ராட்டஜிக் பொசிஷனில் இருக்காங்க, அவங்க மார்க்கெட் லீடரா இல்லை மார்க்கெட்டில் ஃபாலோயரா,
அவங்களுக்கு எந்த அளவுக்கு மார்க்கெட் ஷேர் இருக்கு, அடுத்த கட்ட மூவ்மெண்ட் என்ன, நம்மளோட சைட்ல இருந்து அடுத்த கட்டமா நம்ம என்ன மூவ் பண்ண போறோம், இது எல்லாத்தையுமே வந்து அந்த 20 பேருக்கும் தெளிவா தெரிஞ்சா மட்டும்தான் ஸ்ட்ராட்டஜியை ஃபார்முலேட் பண்ண முடியும். பட் அந்த ஸ்ட்ராட்டஜிக் ஃபார்முலேஷன் எல்லாத்தையும் தாண்டி ஓகே இம்ப்ளிமெண்டேஷன் அப்படிங்கிறது வந்து அதை விட ரொம்ப கடினமான ஒரு விஷயம். பிகாஸ் ஹியர் யூ ஹாவ் டு கோஆர்டினேட், யூ ஹாவ் டு மேக் பீப்புள் அண்டர்ஸ்டாண்ட், யூ ஹாவ் டு கம்யூனிகேட் த ஸ்ட்ராட்டஜி வித் so much of conviction. இது எல்லாருக்கும் வந்து ஓகே இது நம்ம செஞ்சா நம்ம கரெக்டாக தான் வரும்னு ஒன்று புரியணும். சப்போஸ் அவங்களுக்கு புரிஞ்சுக்கிற அந்த திறமை இல்லை, அவங்களால புரிஞ்சுக்க முடியாது, நீங்க சொல்ற ஒரு மிகப்பெரிய ஒரு ஸ்ட்ராட்டஜியினுடைய பலத்தை அவங்களால வந்து உள்ள கிரகிச்சுக்கிற அளவுக்கு they don't have the broad mindedness or they do not have that foresightedness அப்படின்னா அவங்களுக்கு இது எப்படி சொல்லி புரிய வச்சா நீங்க நினைச்ச மாதிரி அவங்க ஆக்ட் பண்ணுவாங்களோ. See, I don't want them to understand what my strategy is. ஸோ ஸ்ட்ராட்டஜியை ஃபார்முலேட் பண்ணுறவனோட மைண்ட் செட்டில் எப்படி ஒரு விஷுவலைசேஷன் இருக்குமோ அந்த விஷுவலைசேஷன் என்னோட லேபரர்ஸோட மைண்டில் வரணும்னு நான் எதிர்பார்க்கல. ஓகே சம்டைம்ஸ் வந்து நம்ம அதை புரிய வச்சா பெட்டர், இது ரொம்ப பெட்டர். பட் சில நேரத்தில் நம்மளால அவ்வளோ பெரிய பிக்சரை அவங்க கிட்ட கன்வின்சிங்காக எடுத்து சொல்ல முடியாது. அந்த மாதிரி சிச்சுவேஷன்ல அவங்க கிட்ட எப்படி சொன்னா அவங்க சரி நமக்கு வந்து என்ன பண்ணணும், அவங்க இப்படி இந்த மாதிரி ஒரு ஜானர்ல வேலை பார்க்கணும், அவ்வளவுதான். அந்த மாதிரி ஒரு ஜானர்ல அவங்களை வேலை பார்க்க வைக்கிறதுக்கு நான் அவங்க கிட்ட என்ன சொல்லணுமோ அப்படி சொன்னாலும் ஓகே தான். எப்படியும் ஒன்று சொல்லி எனக்கு என்ன மாதிரி அவுட்புட் வரணுமோ, எனக்கு எந்த மாதிரி என்னோட ஒர்க் நடக்கணுமோ அதை அவங்க கிட்ட சொல்லி ஐ ஜஸ்ட் வாண்ட் இட் டு ஹேப்பன். ஃபார் எக்ஸாம்பிள் ஓடிடி வந்த புதுசுல எல்லாரும் பயந்தாங்க, தியேட்டர் இனிமே அவ்வளவுதான் காலி, அவ்வளவுதான் இனிமே எதுவுமே இல்லை, தியேட்டருக்கு தான் ஒரு பெரிய காம்படிஷன் அப்படின்னு நினைச்சாங்க ஓடிடி. ஆனா இன்னைக்கு அது ஒரு நார்மலா இருக்கக்கூடிய டெலிவிஷனுக்கு அது அவ்வளோ பெரிய ஒரு காம்படிஷனா வந்துருச்சு. ஸோ சினிமாவை தாண்டி தட் இஸ் தியேட்டரை தாண்டி இப்போ டெலி சீரியல்லாம் இருக்கு இல்லையா, நார்மலா நம்ம தமிழ் டிவியில் தமிழ்நாட்டில் டிவியில சீரியல்லாம் வரும் இல்லையா, அந்த சீரியலுக்கெல்லாம் அது செம்மையா டஃப் கொடுக்குது. இப்போ வந்து யாருக்குமே ஒரு பொறுமை கிடையாது, உட்காந்து ஒரு ஒரு கண்டென்ட்டை உட்காந்து ஒரு 3 மணி நேரம், ஒரு 2.5 மணி நேரம், 3 மணி நேரம் பார்க்குற அளவுக்கு கூட பொறுமை இல்லாத அளவுக்கு இந்த யூடியூப்ல இருக்க ஷார்ட்ஸ் வந்து நம்மள அந்த அளவுக்கு பழக்கப்படுத்திடுச்சு. ஒரு 30 செகண்ட்ஸா ஒரு கண்டென்ட்டை பார்க்க முடியுது. ரியலி ஒரு 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 இன்டர்வியூ இருக்கு, இன்டர்வியூல ஆங்கர் அண்ட் தி ஆக்டரோ இல்லை டிரெக்டரோ இல்லை யாரோ ஒருத்தர் ஓகேவா, ஒரு கம்பெனியோட சிஇஓ யாரோ ஒருத்தர் வந்து உட்காந்து பேசுறாங்க அப்படின்னா அந்த 40 மினிட்ஸோ இல்லை 50 மினிட்ஸோ அந்த இன்டர்வியூவை உட்காந்து பார்க்குற அளவுக்கு கூட இன்னைக்கு பொறுமை இல்லாத அளவுக்கு தான் இருக்கு. அப்படி பார்க்கும்போது ஓடிடியை நம்ம இனிஷியலி பார்க்கும்போது என்ன நினைச்சோம்னா தியேட்டருக்கு இது வந்து ஒரு பெருசா படிக்க போகுது, நம்ம காலி அவ்வளவுதான், தியேட்டர் பிசினஸ் இனிமே இருக்காது அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தாங்க ஃபர்ஸ்ட். அதனால பீப்புள் ஃபியர்ட் அபவுட் ஓடிடி பார்த்து எல்லாரும் பயந்தாங்க. அதே மாதிரி வந்து வென் இட் கம்ஸ் டு ஆங்கர்லாம் இருக்காங்களே, இப்போ டிடி, பிரியங்கா ஒரு கோபிநாத், இவங்க எல்லாருமே வந்து டிவி மட்டும் இருந்தப்ப, அதாவது ஒன்று தியேட்டர் இருந்துச்சு அப்படி இல்லை டிவி இருந்தது, இது ரெண்டு மட்டும் தான் மெயினா இருந்துச்சு, இல்லை நடுவில் வந்து யூடியூப் இருந்தது. பட் ஸ்டில் இந்த ஓடிடி பிளாட்ஃபார்ம்ஸ் வந்ததுக்கு அப்புறம் இந்த யூடியூப் இந்த மாதிரி பிளாட்ஃபார்ம்ஸ் எல்லாம் வந்ததுக்கு அப்புறமா டிவி மட்டுமே நம்பிட்டு இருந்தவங்க, டெலிவிஷன் சேனலை மட்டுமே நம்பிட்டு இருந்தவங்க, ஓகேவா, அந்த சேனலே எனக்கு ஒரு ஒர்க் கிடைச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு மட்டுமே நம்பிட்டு இருந்தவங்க அந்த மாடலை விட்டு அப்படியே வெளியில வந்துட்டாங்க. வந்து தே ஹாவ் தேர் ஓன் யூடியூப் சேனல், தே ஹாவ் தேர் ஓன் பாட்காஸ்ட், தே ஹாவ் தேர் ஓன் அவங்களே ப்ரொடக்ஷன் பண்ணி அவங்களே வந்து சேல் பண்ற அளவுக்கு அவங்களோட பாட்காஸ்டோ இல்லை அவங்களோட இன்டர்வியூஸோ அந்த அளவுக்கு ஒரு மார்க்கெட்டை கிரியேட் பண்ணி வச்சிருக்கு. ஸோ ஒரு ஓடிடி வரும்போது எல்லாருக்கும் பயமா தான் இருக்கும், ஓகே அவ்வளவுதான் தி தியேட்டர் பிசினஸ் இஸ் டவுன் அப்படின்ற மாதிரி தோணும். பட் அந்த ஓடிடி வந்ததுக்கு அப்புறம் இல்லை யூடியூப் மாதிரி ஒரு சோஷியல் மீடியா வந்ததுக்கு அப்புறம் ஒரு வீடியோவை வந்து யார் வேணா ரெக்கார்ட் பண்ணலாம், யார் வேணா வந்து அது ரிலீஸ் பண்ணலாம் அப்படிங்கிற அந்த ஒரு ஃப்ரீடம் வந்ததுக்கு அப்புறம் எப்படி இந்த யூனோ டெலிவிஷன் பிஸ்னஸ் ஆர் ஓடிடி பிஸ்னஸ் ஆர் தி என்டையர் ஸ்ட்ரீம் வந்து எந்த அளவுக்கு இந்த என்டையர் லேண்ட்ஸ்கேப்பை மாற்றி அமைக்க போது, எந்த அளவுக்கு எல்லாருக்கும் வேலை வாய்ப்பு அதிகமாக போகுதுன்ற அளவுக்கு புரிதல் ஒரு நார்மல் லேபரருக்கு வரணும்னு அவசியம் இல்லைல்ல. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ கோபிநாத் வந்து 10 இயர்ஸ் முன்னாடி நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நீயா நானா கோபிநாத் வாஸ் ஹோஸ்டிங் ஒன்லி நீயா நானா நீயா நானா மட்டும்தான். அதை தவிர ஏதாவது 1-2 விஜய் டிவியில் ஏதாவது 2-3 ஆங்கரா வருவாங்க தவிர மற்றபடி கோபிநாத் ஹேட் நோ எக்ஸ்போஷர். பட் டுடே யூ டேக் கோபிநாத் ஆஃப்டர், இப்போ நீங்க கோபிநாத்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா ஓடிடி ஆகட்டும் ஓகேவா, அதுல இருந்து யூடியூப் ஆகட்டும் எல்லாத்துலயுமே இந்த சோஷியல் மீடியா அப்படிங்கிறது பீக்குக்கு போன சீசன்ல இந்த போஸ்ட் கோவிட் கூட வச்சுக்கோங்க, போஸ்ட் கோவிட் தான் நிறைய பேர் வந்து எக்ஸ்ப்ளோர் யூடியூப் அஸ் அ சோஷியல் மீடியாவோட ஒரு என்ன சொல்றது ஒரு பப்ளிஷிங் பிளாட்ஃபார்மாவே போஸ்ட் கோவிட் தான் நிறைய பேர் வந்து அதை யூட்டிலைஸ் பண்றாங்க. அப்ப என்ன ஆகுதுன்னா இது நாள் வரைக்கும் ஒரு சேனலை டிபெண்ட் பண்ணி இருக்கணும், ஒரு டிவி சேனல், அந்த டிவி சேனல்ல நமக்கு என்ன ப்ரோக்ராம் அதுதான் நம்மளோட எக்ஸ்போஷர் அப்படின்னு இருந்தது போக இன்னைக்கு பீப்புள் ஆர் how do you call people are empowered because of these OTTs and all those things. இப்போ யார்கிட்ட நம்ம சொல்லியிருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், இதுக்கு முன்னாடி விஜய் டிவில ஒர்க் பண்ணதெல்லாம் பெரிய விஷயமே கிடையாது, பார்க்கலாம் ஒரு பெரிய விஷயமா. இப்போ பாருங்க
அதை தாண்டி யூ ஹாவ் சோ மெனி அதர் பிளாட்ஃபார்ம்ஸ் டு என்ன சொல்றது மவுல்ட் யுவர் செல்ஃப் அப்படிலாம் சொல்லியிருந்து யாருமே நம்பியிருக்க மாட்டாங்க. பட் டுடே இட் ஹாஸ் பின் ப்ரூவன். ஸோ சில விஷயங்களை எல்லாரோட மூளைக்கும் புரிகிற மாதிரி எட்ட வைக்கிற அளவுக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜிக் ஃபார்முலேட்டர் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது யாரெல்லாம் அந்த இம்ப்ளிமெண்டேஷனுக்கு தேவையோ 2000 பேர் அந்த அந்த ஃபேக்டரியில் இம்ப்ளிமெண்டேஷனுக்கு தேவைன்னா நம்ம ஒரு மெத்தடை சொல்லி இதை ஃபாலோ பண்ணுங்க நம்ம சொல்றோம்னா அவங்களுக்கு வந்து அது புரியணும், கண்டிப்பா புரியணும் அப்படிங்கிற எந்த அவசியமும் இல்லை. பிகாஸ் நம்மள ஸ்ட்ராட்டஜிக் ஃபார்முலேட்டர்ஸோட மூளை வந்து ரொம்ப மிகப்பெரிய அளவில் வேலை செய்யும். அவங்க வந்து ரொம்ப ஃபோர்சைட்டட்னஸோட ஒரு 2-3 ஸ்டெப்பை தாண்டி அப்படியே டபுள் ட்ரிபிள் ஜம்ப் பண்ணி தான் அவங்க விஷுவலைஸ் பண்ணுவாங்க. அந்த விஷுவலைசேஷன் பாயிண்ட்டை வந்து ஒரு நார்மலா அங்கே வேலை செய்யற ஒரு கூலி தொழிலாளியோ இல்லை லோயர் லெவல் மேனேஜ்மெண்ட்ல இருக்கவங்களோ இல்லை நார்மலா ஒரு அக்கௌண்டன்ட்டோ இல்லை வந்து வாட் எவர் ஏதோ ஒரு லெவல் கிளரிக்கல் ஒர்க் பண்ற யாரோ ஒருத்தர் அவங்க வந்து அதை புரிஞ்சுக்கணும் அப்படின்னு நம்ம ட்ரை பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. We just have to make sure that whatever we do is for the benefit of all. And they just have to follow it, abide by it, follow பண்ணணும். ஃபாலோ பண்ணா சூப்பரா இருக்கும்பா, அவ்வளவுதான். அவுட்புட் வேற லெவல்ல இருக்கும். எடுத்த உடனே பார்த்தா ஓடிடி வரும்போது நமக்கு வந்து ஓகே ஓடிடி இஸ் கோயிங் டு என்ன சொல்றது தியேட்டர் பிசினஸ் எல்லாம் டம்ப் பண்ணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தது போக இன்னைக்கு ஓடிடி பல பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுத்துருக்கு. ஆங்கர்னு இல்லை, பல ஆக்டர்ஸ்க்கு. ஓகேவா, இதுக்கு முன்னாடி ஒன்று சீரியல் நடிக்கலாம், இல்லைன்னா வந்து படத்தில் நடிக்கலாம், இப்படி இருந்தது போக இன்னைக்கு யூ ஹாவ் மல்டிபிள் லாங்குவேஜஸ், மல்டிபிள் ஜானர், மல்டிபிள் ஆடியன்ஸ். இதுக்கு முன்னாடி உங்களுக்கு தியேட்டர் ஆடியன்ஸ் எப்படி இருந்தாங்க? இங்கேருந்து கிளம்பி 120 ரூபாய், 120 ரூபான்றது பெரிய மேட்டர் இல்லை. அதுக்கான எஃபர்ட் இருக்குல்ல, அதுக்காக கரெக்டாக டிக்கெட் புக் பண்ணி அதுக்காக வீட்டிலேருந்து பிளான் பண்ணி குழந்தைங்களை கூட்டிகிட்டு போகணுமா, பெரியவங்க போகணுமா, என்ன மாதிரி ஃபில்மு, எப்படி ரேட்டிங்ஸ் இருக்கு, ரிவ்யூ இருக்கு, இதெல்லாம் பார்த்துட்டு மந்த்லி ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் நம்ம படத்துக்கு போகிறதுன்றது பெரிய விஷயமா இருந்தது. டுடே இன்னைக்கு வந்து இப்போ ஓடிடி வந்ததுக்கு அப்புறம் எப்படி இருக்குன்னா நம்ம வீட்டில் இருக்கோம், அட் த கன்வீனியன்ஸ் ஆஃப் அவர் ஹோம். ஓகேவா, படத்தை நம்ம வந்து டிவி ஆன் பண்ணோம் அப்படின்னா ஓடிடி கண்டென்ட் எல்லாமே வருது. அப்போ என்ன ஆயிடுதுன்னா ஒருத்தர் ஒரு நாளைக்கு ஒரு 3-4 ஹவர்ஸ் டைம் எடுத்துக்கிறாங்க பார்க்கறதுக்கு அப்படின்னு சொன்னா that gives a lot of directors an opportunity, lot of production house, lot of stories are coming up. சில கதைகளை வந்து நம்மளால ஒரு 3 மணி நேரத்துல எடுத்து முடிக்க முடியாது. அதுக்கு 300 என்ன சொல்றது 3 வருஷமா எடுக்கணும்னு அவசியம் இல்லை. அப்ப வெப் சீரிஸ் வருது. வெப் சீரிஸ் ஓகே ஒரு 12 எபிசோட் 13 எபிசோட். ஸோ அவ்வளோ அழகா புது புது ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வருது. யாருமே ஓடிடி வந்த புதுசுல ஓவர் த டாப்னு சொல்லுவாங்க, ஓவர் த டாப் வந்த புதுசுல nobody would have believed that this is going to give more opportunities than a threatening. இது வந்து threatening கிடையாது, இது வந்து more opportunities தான் கொடுக்க போகுது. இன்னும் நிறைய பேர் நடிக்க போறாங்க, இன்னும் நிறைய பேருக்கு வாய்ப்பு கிடைக்க போகுது. either actor or editors எல்லாருக்கும் நிறைய சான்சஸ் கிடைக்க போகுது. அண்ட் மக்களுக்குமே this is going to give a lot of choices to select from. இப்போ இது என்ன ஆயிடுச்சுன்னா முன்னாடி இப்போ ஒண்ணுமே இப்போ கொரியன் சீரிஸ் இருக்கு. கொரியன் சீரிஸ் நீங்க என்ன போய் தியேட்டர்ல பார்க்க முடியுமா, இல்ல தமிழ் டிவில லைக் விஜய் டிவில பார்க்க முடியுமா? நோ சான்ஸ். ஓகே, ஸோ அதுக்குன்னு ஒரு தனியா ஒரு ஃபேன் ஃபாலோயிங் இருக்காங்க. இப்போ அதுக்குன்னு ஒரு கண்டென்ட் இருக்கு. இந்த கண்டென்ட் எல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணப்பட்டது இருந்தாலும் ஓடிடினால தான். டுடே இஃப் யூ டேக், ஐ ஹேவ் த சப்ஸ்கிரிப்ஷன் ஃபார் நெட்ஃபிளிக்ஸ், அமேசான் பிரைம், ZEE5, சன் நெக்ஸ்ட், டிஸ்னி பிளஸ் ஹாட்ஸ்டார். ஐ டோன்ட் ஹேவ் சோனி லைவ். பட் இதெல்லாமே எதனால இருக்கு? பிகாஸ் ஒரு ஃபிலிம் ஒரு ஓடிடியில் வந்து ரிலீஸ் ஆகுது. அதோட இயர்லி லைக் சப்ஸ்கிரிப்ஷன் பார்த்தீங்கன்னா இட் இஸ் அரௌண்ட் 500-600 சம்திங். ஒரு தடவை 500 rupees or 600 rupees நம்ம பே பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த ZEE5ல இருக்கக்கூடிய பஞ்ச் ஆஃப் டைட்டில்ஸ் ஆஃப் மூவிஸ் நான் எதை வேணா பார்த்துக்கலாம். இப்போ ஐ டோன்ட் ஹேவ் டு கோ டு அ பர்டிகுலர் வெப்சைட் அண்ட் டவுன்லோட் இட் அண்ட் புட் டொரண்ட் இது போட்டு அதை போட்டு டவுன்லோட் பண்ணி அதுக்கு நான் தனியாக ஃபோனில் வச்சுட்டு அதை பார்த்துட்டு அதை டிலீட் பண்ணிட்டு ஐ டோன்ட் வாண்ட் டு டூ எனி திங். இப்போ ஐ கேன் சப்ஸ்கிரைப் டு 5 to 6 OTTs அண்ட் ஆல்மோஸ்ட் எல்லா தமிழ் ஃபிலிம்ஸோ இல்லை எல்லா ரீஜனல் ஃபிலிம்ஸ் ஆர் மேஜர் ஃபிலிம்ஸ் எல்லாமே இந்த 6 to 7 OTTஸ்ல தான் இருக்கு. ஸோ அமேசான் பிரைம், டிஸ்னி பிளஸ் ஹாட்ஸ்டார், சன் நெக்ஸ்ட், ZEE5, இந்த மாதிரி ஒரு நெட்ஃபிளிக்ஸ், இது மாதிரி ஒரு 5 to 6 அந்த ஸ்பெக்ட்ரம்ல இருக்கிற ஒரு 5 to 6 சப்ஸ்கிரிப்ஷன்ஸை நான் வச்சிருக்கேன் அப்படின்னு சொன்னா ஐ ஹாவ் மல்டிபிள் ஆப்ஷன்ஸ் டு வாட்ச் கண்டென்ட் ஃப்ரம் அக்ராஸ் த வேர்ல்டு. இதுக்கு முன்னாடி யாராவது வந்து ஒரு பிரெஞ்சு ஃபில்மை வந்து நான் நினைச்ச நேரத்தில் டக்குன்னு எடுத்து பார்க்குறேன், இது நல்லா இருக்கு மாதிரி ஓகே லெட் மீ வாட்ச் இட் அப்படிங்கிற மாதிரி அவ்வளோ ஈஸியாக நம்ம யாருக்கும் கையில் கிடைக்கல. ஸோ என்ன சொல்ல வரோம்னா ஒரு பெரிய லெவல் சேஞ்சஸ் நடக்கும்போது யாராலையும் அதை வந்து உடனே அக்செப்ட் பண்ணவோ இல்லை உடனே எல்லாருக்கும் நம்மளால புரிய வைக்கவே முடியாது சில விஷயத்த. ஸோ நமக்கு இம்ப்ளிமெண்டேஷன்ல என்னென்ன பிரச்சனைங்க வரும்னு இதுல ஃபுல்லா டிஸ்கஸ் பண்ணியிருப்பாங்க. இம்ப்ளிமெண்டேஷன்ல வரக்கூடிய பிரச்சனை என்னன்னா யூ கான்ட் எக்ஸ்பிளைன் பீப்புள் தட் திஸ் இஸ் த விஷுவலைஸ்டு அவுட்புட் தட் யூ வாண்ட் வித்தின் 4 or 5 years. யூ கான்ட் மேக் தம் அண்டர்ஸ்டாண்ட். ஸோ வாட் யூ ஆர் சப்போஸ் டு டூ அப்படின்னு கேட்டா அவங்க எந்த மாதிரி கதையை கேட்க விரும்புறாங்களோ அந்த மாதிரி ஒரு கதையை அவங்களுக்கு சொல்லி அவங்கள வேலை செய்ய வைக்கிறது மட்டும்தான் இம்ப்ளிமெண்டேஷன் ஸ்கில். ஸோ இம்ப்ளிமெண்டேஷனை பொறுத்த வரைக்கும் அதிகமான எந்த மாதிரியான ஸ்கில் நமக்கு தேவைப்படும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அவங்களுக்கு நம்ம புரிய வைக்கணும்.
எதை புரிய வைக்கணும்? அவங்க கிட்ட உங்களுக்கு என்ன மாதிரி அவுட்புட் வேணும்? வேலை செய்யணும் அவங்க. அந்த மக்கள் 2000 பேர் எப்படி வேலை செஞ்சா உங்களுக்கு நீங்க நினைக்கிற அவுட்புட் வருமோ அந்த வேலையை உங்களை செய்ய வைக்கிறதுக்கு எதை சொன்னா உங்களுக்கு புரியுமோ அந்த மாதிரி சொல்லி உங்களுக்கு புரிய வச்சிருங்க. ஸோ இம்ப்ளிமெண்டேஷன் இஸ் மோர் ஆஃப் interpersonal relationship, making them understand, making the people who work in your factory understand what they are supposed to do without being rebellious. அவங்க வந்து உங்ககிட்ட இதை பண்ண முடியாது, இதெல்லாம் பண்ண அவ்வளோதான், வேலை வாய்ப்பு போயிடும், அது பண்ண முடியாது, அந்த மாதிரி வந்து ரிபெல்லியஸா இருக்காங்கன்னா அதை மட்டும் கொஞ்சம் அப்படியே கார்னர் பண்ணி ஸ்மூதன் பண்ணி கொஞ்சம் நல்லா டெம்பர் பண்ணி 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 அவங்கள நீங்க நினைச்ச வழிக்கு கொண்டு வரணும். ஸோ அதுதான் இம்ப்ளிமெண்டேஷன்ல இருக்கிற மிகப்பெரிய ஒரு இம்பார்ட்டண்ட்டான டாஸ்க். இதுக்கு அடுத்தது வந்து ஸ்ட்ராட்டஜிக் சேஞ்ச் த்ரூ டிஜிட்டல் டிரான்ஸ்ஃபர்மேஷன். டுடே ஏஐ இதெல்லாம் வந்து the way it is transforming the landscape of business, the way it's transforming the landscape of knowledge that we are able to consume has changed in so many ways. நம்மளால வந்து அதை அளந்தே பார்க்க முடியல. டிஜிட்டல் டிரான்ஸ்ஃபர்மேஷனால நம்மளோட பிஸ்னஸ் ஆகட்டும், நம்மளோட நாலேஜ் ஆகட்டும், எந்த அளவுக்கு நம்ம எவ்வளோ அதில் கன்சியூம் ஆயிருக்கோம் அப்படிங்கிறது நம்மளால வந்து மெஷரே பண்ண முடியும். ஸோ ஸ்ட்ராட்டஜிக் சேஞ்சுமே கூட நம்ம டிஜிட்டலி வெளியில எந்த அளவுக்கு டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடந்துகிட்டு இருக்கோ அது கூடவே சேர்ந்து நம்ம பிஸ்னஸும் பிரயாணிச்சா மட்டும்தான் we will be parallelly growing along with the macro environment. We will be parallelly growing along with this digital upgradation. இல்லைன்னா நம்ம பாட்டுக்கு வந்து நோக்கியா மாதிரி நான் இதை தான் பண்ணுவேன்னு நம்ம அடமெண்டா உட்காந்துக்க வேண்டியதான். வெளியில அது பாட்டுக்கு க்ரோ ஆகிட்டே இருக்கும். ஒரு பாயிண்ட் இன் டைம்ல நீங்க அப்சல்யூட் ஆயிடுவீங்க, உங்களை தூக்கி போட்டு மக்கள் போயிட்டே இருப்பாங்க. ஸோ ஸ்ட்ராட்டஜிக் சேஞ்ச் த்ரூ டிஜிட்டல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் இஸ் லைக் ஒன் திங் தட் யூ கான்ட், இட் இஸ் இன்டிஸ்பென்சிபிள். யூ ஆர் சப்போஸ் டு டூ. பிடிக்குதோ பிடிக்கலையோ யூ ஆர் சப்போஸ் டு டூ. அதுதான் வந்து டிஜிட்டல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் மூலியமா உங்களோட ஸ்ட்ராட்டஜிக் சேஞ்ச் கொண்டு வருது. And then you have organization structure, which is a hard structure, and culture, which is a soft structure. ஹார்ட் ஸ்ட்ரக்சர்ன்றது ரூல்ஸ் ரெகுலேஷன்ஸ், ஒரு மாசத்துக்கு எத்தனை வாட்டி லீவ் போடலாம், அதெல்லாம் ஹார்ட் ஸ்ட்ரக்சர்ல வரும். உள்ள இருக்கக்கூடிய இன்டர்னல் கல்ச்சர் எப்படி இருக்கு, அந்த ஆஃபீஸ் எப்படி இருக்கு, அங்க எத்திக்ஸ் எப்படி இருக்கு, இன்டெகிரிட்டி எப்படி இருக்கு, அதெல்லாம் வந்து இட்ஸ் கால்ட் சாஃப்ட். ஓகேவா? ஆர்கனைசேஷன் ஸ்ட்ரக்சர்லேயே ஹார்டு சாஃப்ட்னு ரெண்டு இருக்கு. அதை பத்தி கொஞ்சம் சொல்லி தருவாங்க. அதுல வந்து இந்த 7S அதெல்லாம் வரும். ஓகேவா? அதெல்லாம் ஒரு தடவை நம்ம படிப்போம். அண்ட் தென் வி டாக் அபவுட் ஸ்ட்ராட்டஜிக் லீடர்ஷிப். ஒரு விஷயம் மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. when it comes to strategic leadership, இப்போ ஆப்பிளோட ப்ரொமோட்டர் ஓகே நீங்க எடுத்துட்டீங்க அப்படின்னா ஸ்டீவ் ஜாப்ஸ், அவர் வந்து ஒரு ஆர்கானிக்கான ஒரு ப்ரொமோட்டர். அதாவது அவரோட ஐடியா தான் அந்த கம்பெனி, அவர் தான் ஸ்டார்ட் பண்ணாரு. ஓகேவா? ஸ்கிராச்லேருந்து அவர் தான் ஸ்டார்ட் பண்ணி குழந்தையிலேருந்து வளர்த்துக்கிட்டு ஒரு 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 பொசிஷனுக்கு அது அந்த கம்பெனியை கொண்டு வந்ததுல 90% எஃபர்ட் வந்து அவரோட தான். ஸ்டீவ் ஜாப்ஸ், எலான் மஸ்க், இவங்கெல்லாம் யாருன்னா தீஸ் பீப்புள் ஆர் ஸ்ட்ராட்டஜிக் லீடர்ஸ். இந்த ஸ்ட்ராட்டஜிக் லீடர்ஸ் வந்து ரெண்டு விதமா இருப்பாங்க. ஒன்று வந்து என்ன அப்படின்னா, என்னோட ஐடியா தான் இன்னைக்கு நான் கம்பெனியா மாத்திருக்கேன், நான் தான் இந்த கம்பெனியை ஸ்டார்ட் பண்ணேன், ஐ ஹாவ் ஆர்கானிக்கலி பில்ட் திஸ் கம்பெனி டு வாட் இட் இஸ் டுடேன்னு சொல்றாங்கல்ல அவங்க. ஸோ தே ஆர் லைக் த ஆர்கானிக் லீடர்ஸ் ஹூ brought the idea into action. அது ரெண்டாவது என்ன அப்படின்னா, அவங்களுக்கும் அந்த ஐடியாவுக்கும் சம்மந்தமே இருக்காது. ஓகேவா? அவங்களுக்கு பெருசா ஆண்டர்பிரனர் ஆகணும், நான் வந்து ஒரு பெரிய பிசினஸ் ஐடியா வச்சிருக்கேன், அந்த ஐடியாவை வந்து நான் ஒரு ஆக்ஷனா மாத்தி ஒரு ப்ராடக்டா மாத்தணும், அந்த மாதிரி பெரிய உந்து சக்தி எல்லாம் இருக்காது. பட் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஐஎம் அஹமதாபாத்ல படிச்சுட்டு, அப்புறமா ஹார்வர்ட் போய் படிச்சுட்டு, இல்லைன்னா வந்து பிட்ஸ்பர்க்ல படிச்சுட்டு, ஏதோ ஒரு பெரிய பெரிய ஸ்கூல்ஸ் எல்லாம் படிச்சுட்டு ஐ நோ ஹவு டு மேனேஜ் பிசினஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்களை கூப்பிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, ஸ்டீவ் ஜாப்ஸ் செத்து போன அப்புறம் யாராவது ஒருத்தர் அவங்க அந்த ஆப்பிள் பிசினஸ் அடுத்த படிநிலைக்கு வளர்த்தி கூட்டிட்டு போனோம்ல, அந்த இடத்துல சிஇஓவா அவங்களை அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. இப்போ நான் சொன்ன மாதிரி சிஇஓ கேன் பி ஆஃப் டூ டைப்ஸ். ஒன் இஸ் இட்ஸ் மை ஐடியா. எலான் மஸ்க் மாதிரி ரட்டன் நாவல் டாடா மாதிரி இவங்கெல்லாம் யார் அப்படின்னு கேட்டால், தே ஹேட் அன் ஐடியா அண்ட் தே வாண்டட் டு கன்வெர்ட் தட் ஐடியா இன்டு அ ப்ராடக்ட் ஆர் அ சர்வீஸ். And by that they wanted to build that business empire, they built it. So நீங்க தொராப்ஜி டாடா எடுத்துக்கிட்டாலும் சரி, இல்லைன்னா அம்பானிஸ்ல வாட்ஸ் த நேம் ஆஃப் முகேஷ் அம்பானிஸ் ஃபாதர்? அம்பானியோட அப்பா பேர் என்ன? முகேஷ் அம்பானியோட டாடி பேர் தெரியுமா? எனக்கு டக்குனு பிளாங்க் ஆயிடுச்சு. I'm not able to get it. முகேஷ் அம்பானி, அனில் அம்பானி, அவங்க அப்பா பேர் என்ன? வாட் அம்பானி? திருபாய் அம்பானி. சூப்பர், திருபாய். எஸ், திருபாய். ஸோ வெதர் இட் இஸ் திருபாய் ஆர் வெதர் இட் இஸ் ரட்டன் நாவல் டாடா, இல்லை அவங்க தொராப்ஜியா இருக்கலாம், மிட்டலா இருக்கலாம், யாரை வேணா இருக்கலாம். இவங்கெல்லாம் இனிஷியலி ஃபர்ஸ்ட் ஒரு பிஸ்னஸை செஞ்சு தே டெவலப் த பிஸ்னஸ் ஃப்ரம் ஸ்கிராச் அப்படின்னு சொல்லும் போது
அவங்கெல்லாம் வந்து என்னன்னா ஆர்கானிக் லீடர்ஸ். அவங்களோட ஐடியா தான் இன்னைக்கு பிசினஸா இவ்வளவு பெரிய விருட்சமா மாறி இருக்குன்னு சொல்றது. அடுத்த செட் ஆஃப் பீப்புள் யாருன்னா, எனக்கு பிசினஸ் நல்லா மேனேஜ் பண்ண தெரியும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப பெப்சியோட சிஓ இருந்தாங்கல்ல, இந்தியன் பாண்ட், இந்திரா நூயா, அவங்கள மாதிரி ஆட்கள் வந்து தே டிட் நாட் ஸ்டார்ட் த பிசினஸ். தே டிட் நாட் ஹேவ் அ கன்செப்ஷன், பிசினஸ் கன்செப்ஷன் வச்சுக்கிட்டு, ஓ இந்த இந்த கன்செப்ஷன் அப்படியே ஒரு ப்ராடக்டா மாத்தி காமிப்பேன், திஸ் இஸ் வாட் ஐ வாண்ட் டு டூ. அந்த மாதிரி ஒரு ஐடியாவை ஒரு பிசினஸா அவங்க எல்லாம் மாத்தல. ஆல்ரெடி எஸ்டாப்ளிஷ்ட் பிசினஸ் அங்க இருந்துச்சு. அதை கரெக்டா நிர்வாகம் பண்ண சில ஆட்கள் தேவைப்பட்டாங்க. அந்த சில ஆட்களாக இப்போ சுந்தர் பிச்சையோ இல்ல சத்யநாதலாவோ இல்ல இந்திரா நொய்யோ whatever these people, they did not start the company. In fact, it was somebody else who started the company, who kickstarted the company, who triggered the company's growth, who made the company to what it is today. But for the next couple of years or for the next couple of decades, அவங்களால கண்டினியூஸா இருந்து அந்த அந்த ப்ரொமோட்டரால அந்த பிசினஸை பார்த்துக்க முடியாது. பிகாஸ் ஆஃப் ஏஜா இருக்கலாம், ஆர் பிகாஸ் ஆஃப் so many other commitments-ஆ இருக்கலாம். they are not able to manage it. அப்ப மேனேஜ் பண்ண முடியலன்னு சொல்லும் போது அந்த டைம்ல என்ன ஆகுதுன்னா, வேற ஒருத்தர் அங்க அப்பாயிண்ட் பண்றாங்க. ஓகே சுந்தர் பிச்சை நீங்க பாத்துக்கோங்க, you're capable of managing this business, நீங்க பாத்துக்கோங்கன்னு சொல்லி அவங்க கிட்ட பாத்துக்கிறதுக்கான பொறுப்பு ஒப்படைக்கிறாங்க. ஸோ தே டேக் கேர் ஆஃப் தி பிசினஸ், தே க்ரோ இட் அப்படின்னு. இப்ப இவங்க எல்லாம் என்னன்னு சொல்றது, இவங்க எல்லாம் யாரு அப்படின்னு கேட்டா, தீஸ் கைஸ் ஆர் கால்ட் அஸ் டிரான்சாக்ஷனல் லீடர்ஸ். டிரான்சாக்ஷனல் லீடர்ஸ் வந்து எப்படி இருப்பாங்கன்னா, எந்தெந்த ஒர்க் எப்படி எப்படி என்ன ஸ்பீட்ல இங்க நடக்கணுமோ அதை கரெக்டா பிளான் பண்ணி சாக் அவுட் பண்ணி பண்ணிட்டே இருப்பாங்க. டிரான்சாக்ஷனல் லீடர்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள், எனக்கு வந்து மொத்தம் 300 ஹோட்டல்ஸ் இருக்கு. ஒரு ஹோட்டல்ல 100 ரூம் இருக்கு. 300 ஹோட்டல், ஒவ்வொரு ஹோட்டல்லையும் 100 ரூம், கிட்டத்தட்ட என்கிட்ட 30,000 ரூம்ஸ் இருக்கு. இந்த 330,000 ரூம்ஸ்லயும் எத்தனை ஆக்குபென்ஸ் இருக்கு, எத்தனை வேக்கண்டா இருக்கு, எவ்வளவு கலெக்ஷன் வருது, என்ன இது அதுக்கு அடுத்த படிநிலைக்கு நான் கொண்டு போகணும்னா எனக்கு என்ன வேணும். இப்பேற்பட்ட பிரம்மாண்டமான பிசினஸ் என்கிட்ட அவங்க ஒப்படைக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அங்க போயிட்டு நான் என்ன பண்ணணும்னா, அந்த 30,000 ரூம்ஸ்ல வேக்கண்ட் ரூம்ஸ் இருக்கவே கூடாது. கூடுமான வரைக்கும் எல்லாமே எல்லாமே வந்து ஷுட் பி ஆக்கியபைடு. அதுக்கு நான் என்ன பண்ணணும், என்ன மாதிரி ஆட்ஸ் கொடுக்கணும், என்ன ஏது, இதை நான் நிர்வாகம் பண்ணாலே போதும். அவ்வளவுதான். என்கிட்ட அவங்க எதிர்பார்க்கறது என்னன்னா, ஒரு நல்ல நிர்வாகியை தான் அவங்க எதிர்பார்க்கறாங்க. பிகாஸ் தே நாட் ஆஸ்கிங் மீ டு டெவலப் ஒண்ணுமே இல்லாத ஒரு ஒரு ஹட் ஹவுஸை கொடுத்து இது ஒரு பெரிய ஹிட் ஆக்கி காமின்னு அவங்க என்கிட்ட சொல்லல. தே ஆர் நாட் எக்ஸ்பெக்டிங் எனி drama magic from me. They only expect, okay, we have like 300 hotels and we have like 100 or 1,000 rooms per hotel. So நீங்க மொத்தமா 3 lakh rooms இருக்கோ, 30,000 rooms இருக்கு. நீங்க என்ன பண்ணணும்னா, இந்த அத்தனை ரூம்ஸையும் ஆக்குப்பை ஆக வைக்கணும். யூ ஹவ் டு அதுக்கேற்ற மாதிரி மார்க்கெட்டிங் எல்லாம் பண்ணிக்கணும். பண்ணிட்டு இவ்வளவு தூரம் எனக்கு ஆக்குப்பைடா இருக்கணும், இவ்வளவு தூரம் ரெவென்யூ வரணும், இவ்வளவு தூரம் எனக்கு இன்கம் வரணும். இந்த மாதிரி they would give you some protocol. ஒரு சிஇஓ அப்பாயிண்ட் பண்ணும்போதே அவங்க அச்சீவ் பண்ண வேண்டிய டார்கெட்டை கொடுத்து தான் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. இன் 1 year you have to achieve this, in 5 years you have to achieve this ன்னு சொல்லி ஒரு சிஇஓக்கு ஒரு புரோட்டோகால் இருக்கும். ஸோ இந்த சிஇஓஸ் எல்லாம் யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இவங்க எல்லாம் வந்து நிர்வாகிகள் அப்படின்னு சொல்லிக்கலாம். லைக் தே ஹவ் கம் ஹியர் டு மேனேஜ் தி பிசினஸ். அந்த இடத்துல அவங்க வந்து ஸ்டீவ் ஜாப்ஸ் மாதிரி, எலான் மஸ்க் மாதிரி இருக்கணும்னு அவசியமே இல்லை. ஏன்னா ஸ்டீவ் ஜாப்ஸ், எலான் மஸ்க்லாம் ஒண்ணுமே இல்லாம டாப்புக்கு வந்தவங்க, ஒண்ணுமே இல்லாம ஸ்டார்ட் பண்ணி இன்னைக்கு பெரிய லெவல்ல இருக்கவங்க. ஸோ ரொம்ப கஷ்டமான சுச்சுவேஷன்ல, ரொம்ப டவுன் ட்ராடனா ஒரு பிசினஸ் போயிட்டு இருக்கும் போது கூட அங்க இவங்களால பேசி ஒரு மாற்றத்தை நிகழ்த்தி எல்லாரையும் பயங்கரமா பூஸ்ட் பண்ணி வி கேன் டூ இட் அப்படின்னு சொல்லி ரொம்ப 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 ஒரு மாதிரி இம்பேலன்ஸ்டா, அன்ஸ்ட்ரக்சர்டா, இல்லைன்னா வந்து ஸ்டெபிலிட்டியே இல்லாத ஒரு மேக்ரோ எக்கனாமிக் என்வாயன்மெண்ட்ல இயங்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு கம்பெனி கிட்ட கூட போயிட்டு ஸ்டீவ் ஜாப்ஸாலையும் இலான் மஸ்காலையும் ஒரு 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 த்ரிஃப்ட்டை கொண்டு வர வச்சு, ஹவு டு யூ கால், ஒரு பயங்கரமான ஒரு உள்ளேந்து ஒரு உத்வேகத்தை கொண்டு வர வச்சு, these people can change the way how people perceive the situation, and these people can make the most out of the businesses, most out of the people. அங்க இருக்க people கிட்ட எல்லாம் சொல்லுவாங்க, இப்படி ஒர்க் பண்ணு, this is what we are going to do. அதாவது ஒரு மேஜிக், ஒரு டிராமா, ஒரு dramatic performance, இதை மக்கள் கிட்ட இருந்து எடுத்துட்டு வரணும். உள்ள வேலை செய்யற மக்கள்கிட்ட இருந்து எடுத்துட்டு வரணும்னா ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷனல் லீடரால தான் முடியும். ஒரு டிரான்சாக்ஷனல் லீடரால முடியாது. ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷனல் லீடர் அப்படிங்கிறவர் யாருன்னா, ஒண்ணுமே இல்லாத மண் சட்டி கூட பொன் சட்டியா மாத்தக்கூடிய திறமை இருக்கிறவங்க. அந்த மண் சட்டியை நம்ம எப்படி பொன் சட்டியா மாத்துறது? வித் பீப்புள், வித் த ரிசோர்சஸ், வித் த லிமிடெட் ரிசோர்சஸ், வித் த லிமிடெட் பீப்புள், ஓகே, வித் த லிமிடெட் ஹியூமன் ரிசோர்சஸ் தட் யூ ஹேவ், வித் த லிமிடெட் மணி தட் யூ ஹேவ், லிமிடெட் ஃபண்ட் தட் யூ ஹேவ். இது எல்லாத்தையும் எந்த அளவுக்கு ஸ்குவீஸ் பண்ணி நீங்க கரெக்டா ஸ்ட்ராட்டஜைஸ் பண்றீங்களோ, யூ கேன் மேக் அ பிக் ட்ரெஷர். அந்த ட்ரெஷரை பண்றதுக்கு உங்களுக்கு அசாத்தியமான நம்பிக்கை, அசைக்க முடியாத ஒரு கன்விக்ஷன், உங்ககிட்ட எந்த அளவுக்கு ஒரு
பிளைண்ட் ஃபோல்டா நீங்க வந்து உங்களை நீங்க எவ்வளவு நம்புறீங்களோ அந்த அளவுக்கு நம்பிக்கை உங்க கீழே ஒர்க் பண்ற 200 பேருக்கும் கொண்டு வந்து அவங்க அத்தனை பேருமே நீங்க எப்படி யோசிக்கிறீங்களோ அந்த மாதிரி யோசிச்சு எஸ் வி கேன் டூ இட்ங்கிற அளவுக்கு 200% அது வந்து ஒரு வார் ஃபூட்டிங்ல நடக்கும். இன்னைக்கு நீங்க அவங்களை ஏத்து அடிக்கிறீங்க, அடிக்கலன்னா நீங்க செத்துருவீங்க, அவ்வளவுதான். யூ ஐதர் லிவ் ஆர் டை. would you like to live or die? live தான். அப்ப liveனா you have only one option, you have to do this. அப்படிங்கிற அந்த வார் ஃபூட்டிங்ல ஒரு பிசினஸ் எடுத்துட்டு போய் சக்சஸ் பண்ணி காமிக்கிறது. that is called as a transformational leadership. Transformational leadership is transforming the existing condition of a company which might be below par or on par இருக்கக்கூடிய business exceedingly super performing businesses மாத்துறதுக்கு பேர் வந்து transformational leadership. How do you bring transformational leadership? Because of the way you talk, because of the way you communicate, because of the way that you deal with people, because of the confidence that you give to people that what they can achieve. அதை பத்தி நீங்க உங்களுக்கு என்ன மாதிரியான ஒரு தைரியத்தை கொடுக்குறீங்க? இப்போ டிரான்ஸ்ஃபர்மேஷனல் லீடர்ஷிப் நல்லதா, டிரான்சாக்ஷனல் லீடர்ஷிப் நல்லதா அப்படின்னு கேட்டா, ரொம்ப லிமிடெட் ரிசோர்சஸா இருக்கு. பெரிய அளவு நம்ம ப்ராடக்ட் டிமாண்ட் இல்லை, நம்ம ப்ராடக்ட் எப்படியாவது கொண்டு போய் ரீச் பண்ணணும். பிரதீப் ரங்கநாதன் வந்து ஒரு ஒரு மேடையில சொன்னாங்க என்னன்னா, ஃபர்ஸ்ட் ஸ்டெப் தாண்டா தம்பி ரொம்ப கஷ்டமா இருக்கு, அதுக்கப்புறம் போக போக ஈஸியா தான் இருக்கு, எப்படியாவது பிடிச்சி ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்துரு அப்படின்னு. அந்த மாதிரி இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப் பிடிக்கிறது தான் கஷ்டம்னு சொல்றாங்க. அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப் பிடிக்கிறதுக்கு யூ நீட் அ கிரிட், யூ நீட் அ டிட்டர்மினேஷன், யூ நீட் கன்விக்ஷன், யூ நீட் சம் பிளைண்ட் ஃபோல்டட் பிலீஃப் இன் யூ. அது இருந்தாதான் யூ வில் பி ஏபிள் டு கேட்ச் ஹோல்ட் ஆஃப் த ஃபர்ஸ்ட் ஸ்டெப். அந்த ஒரு ஸ்டெப்பை ஏறுறதுக்கான கன்விக்ஷனும், அந்த ஒரு ஸ்டெப்பை எப்படியாவது கிராஸ் பண்றதுக்கான அந்த ஒரு கான்ஃபிடன்ஸையும் உங்களுக்கு கொடுக்கறது யார் அப்படின்னு கேட்டா இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷனல் லீடர்ஸ். ஒன்ஸ் அந்த ஸ்டெப் நம்பர் 1 நீங்க முடிச்சிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் வரதெல்லாம் நீங்க நிதானமா பார்த்து பொறுமையா சயின்டிபிக்கா இதை பண்ணா இது நடக்கும், இது இப்படி செய்யணும் அப்படின்னு ப்ராப்பரா மேனேஜ் பண்ணாலே போதும். அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ப்ரொடக்ஷன் ஹவுஸ் ரெடியா இருப்பாங்க பணம் கொடுக்கறதுக்கு. சி ஃபர்ஸ்ட் படத்துக்கு தான் கதை நல்லா இருந்தாலும், ஹீரோ நல்லா இருந்தாலும், அவங்க நல்லா நடிச்சாலும், எல்லாமே கரெக்டா இருந்தாலும் ப்ரொடியூசர் கிடைக்க மாட்டாங்க. ஸோ ப்ரொடியூசர் கிடைக்கிறதே பெரிய இஷ்யூ. அப்ப என்ன ஆகும்னா, உன்னோட கிரிட், உன் டிட்டர்மினேஷன், இந்த படத்தை எப்படியாவது சொல்லி யார்கிட்டயாவது சொல்லி எப்படியாவது எஸ் வாங்கி அந்த படத்துக்கு ப்ரொடக்ஷன் பணத்தை வாங்கணும்ன்றதான் உன்னோட வெறியா இருக்கும். அப்போ உங்ககிட்ட படம் ஸ்கிரிப்ட் நல்லா இருக்கும், உன்ட்டு ஐடியா இருக்கும், அது எப்படி எடுக்கணும்னு இருக்கும், எவ்ரி திங் எல்ஸ் இஸ் தேர், பட் மணி இஸ் நாட் தேர். அந்த மாதிரி ஒரு கன்ஸ்ட்ரெயின்ட் இருக்கும். பட் ஒன்ஸ் ஒரு ஹிட் கொடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அடுத்த படத்துக்கு பீப்புள் வுட் பி ரெடி ஆர் வில்லிங் டு ஃபண்ட். பட் இப்ப இந்த இடத்துல நீங்க வந்து எப்படி மிஸ் ஆக வாய்ப்பு இருக்கு? உங்க ஸ்கிரிப்ட் நல்லா இல்லைனாவோ, இல்ல உங்ககிட்ட அந்த அளவுக்கான எஃபர்ட் நீங்க போடலனாலோ அங்கதான் மிஸ் ஆவீங்க. அப்போ ஒன்ஸ் ஒரு கம்பெனியும் இந்த மாதிரி டிரெக்டரும் வந்து ஒரு ஈக்குவலா ஒரு ஹவு டு யூ கால், இது ரெண்டுத்தையும் ஈக்குவேட் பண்ணி படிச்சு பாருங்க. இப்ப எப்படி பிரதீப் ரங்கநாதனுக்கு ஃபர்ஸ்ட் ஃபில்ம் வாய்ப்பு கிடைக்கிறது எவ்வளவு கஷ்டமா இருந்தது, அதுக்கப்புறம் ஹீசேஸ் அடுத்த படி கொஞ்சம் ஈஸியா தாண்டா தம்பி இருக்குன்னு சொல்றாங்களோ, அதே மாதிரி ஒரு பிசினஸ் ஐடியாவா இருக்கிற ஒரு விஷயத்த ஒரு ப்ராடக்டா கண்ணுக்கு முன்னாடி பாக்குறதுன்றது அவ்வளவு கஷ்டம். அதை செஞ்சு மேல தேத்துறதுக்கு தான் உங்களுக்கு டிரான்ஸ்ஃபர்மேஷன் லீடர்ஷிப் வேணும். ஒன்ஸ் எல்லாம் பக்கா செட், டிமாண்ட் இஸ் தேர், ப்ரொடக்ஷனுக்கு மக்கள் ரெடி, ஃபண்டு போட ஆல் ரெடி, என்னோட ஐடியாவை நான் முதல் ப்ராடக்டை மாத்திர வரைக்கும் தாங்க கஷ்டப்பட்டேன். இப்போ இந்த ப்ராடக்ட்டை 4 பேர் யூஸ் பண்றாங்க, அது 40 பேர் ஆனாங்க, 400 பேர் ஆனாங்க, இன்னைக்கு 4000 பேர் இந்த ப்ராடக்ட்டை வாங்கி யூஸ் பண்ண ரெடியா இருக்காங்க. அப்படிங்கிற அந்த சிச்சுவேஷன் வரும் பொழுது வாட் ஹேப்பன்ஸ் யூ நோ, hereafter you only need a transactional leadership. அங்க போய் ஓவர் டிராமாட்டிக்கா பேசுறதுக்கு வேலையே கிடையாது. பிகாஸ் அந்த இடத்துல யாரும் சோர்ந்து போய் ஒன்று உட்காந்துக்கல. வேலை, ஐயோ என்னால முடியல, ஒரே சோர்வா இருக்கு, என்னடா என்ன ட்ரை பண்ணாலும் நமக்கு வந்து எதுவுமே அமைய மாட்டேங்குது. அந்த மாதிரி இமோஷனலி, மென்டலி அந்த இடத்துல இருக்கக்கூடிய லேண்ட்ஸ்கேப் எப்படி இருக்கும்னா, ஒரு விக்டரிக்கு முன்னாடி எப்படி இருக்குமோ அந்த லேண்ட்ஸ்கேப் இருக்கிற வரைக்கும் தான் அந்த ஸ்ட்ராங்கா கன்விக்ஷன் இருக்கிற ஒரு மனுஷன் கூடவே இருந்துட்டு யூ கேன் டூ இட், யூ கேன் டூ இட்னு சொல்லிக்கிட்டே இருக்கணும். ஒரு பாயிண்ட்ல நம்மளால முடியும் அப்படிங்கறத நமக்கே ப்ரூவ் ஆனதுக்கு அப்புறமா அதுக்கப்புறம் உங்க கூட இருக்க வேண்டியவங்க எப்படி இருக்கணும்னா, இது செஞ்சா இது கரெக்டா வரும், இது செஞ்சா இது கரெக்டா வரும், திஸ் இஸ் ஹவ் யூ ஹேவ் டு டு இட், இதுதான் பிசினஸ், இதுதான் பண்ணணும்ன்றது டிரான்சாக்ஷனலா. எனக்கு இப்போ வந்து 300 ஹோட்டல்ஸ் இருக்கு, 3000 ரூம்ஸோ இல்லை 30,000 ரூம்ஸோ இல்லை 3 லட்சம் ரூம்ஸோ இருக்கு. நான் ஆடு கொடுக்க போறேன், டிமாண்டும் இஸ் தேர். அதை ப்ராப்பரா நான் வந்து என்ன பண்ண போறேன், சேனலைஸ் பண்ண போறேன். வரக்கூடிய ஆட்கள் வந்து தங்குறாங்க அப்படின்னா தே ஷுட் ஃபீல் வெரி ஹாப்பி அட் மை ஹோட்டல்ஸ். ஸோ என்னோட ஹோட்டல்ஸ்ல வந்து தங்குறாங்க அப்படின்னா எல்லாமே ரெவ்யூலாம் நல்லா கொடுக்கணும், இவங்களை கரெக்டா மேனேஜ் பண்ணணும். இவங்களை வந்து எப்படி இன்னும் கொஞ்சம் நான் என்ன மாதிரி சர்வீசஸ் வந்து இம்ப்ரூவைஸ்டா கொடுத்தேன் அப்படின்னா இன்னும் என்னால் அதிக ரெவன்யூ ஏர்ன் பண்ண முடியுங்கிற மாதிரி நான் யோசிச்சு அதை பிளான் பண்ணி பண்ணணும். இதுக்கு பெரிய அளவில் டிரான்ஸ்ஃபர்மேஷன் லீடர்ஷிப் தேவையே கிடையாது. ஓகேவா? யார் உள்ள வராங்களோ அவங்களுக்கு கரெக்டான ட்ரீட்மெண்ட். ஓகே, ட்ரீட்மெண்ட் இன் தி சென்ஸ் ஹவு டு யூ ட்ரீட் ஹாஸ்பிட்டாலிட்டி.
இதை மட்டும் நான் கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணிட்டு நான் இதுக்கு அப்புறம் எல்லாமே பிளானிங் தான் மெயின். அப்போ டிரான்ஸ்ஃபர்மேஷன் லீடர்ஷிப் இஸ் நீடட் வென் there was no hope of success. It was your first time. It is the very first time that you're trying to convert an idea into a product. அந்த மாதிரி டைம்ல தான் டிரான்ஸ்ஃபர்மேஷன் லீடர் வேணும். ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் டிரான்சாக்ஷன் லீடர் தான் வேணும். பிகாஸ் டிரான்சாக்ஷன் லீடர் won't talk dramatically. He won't spin stories around how you can win and all that. Because winning now is not a big deal. Winning is now a daily chore மாதிரி ஆயிடும். பட் நீங்க அது மெக்னானிமஸா போகும்போது, ஒரு ஹோட்டல் நடத்திட்டு இருக்கும் போது நமக்கு இருந்த அந்த ஈடுபாடு 300 ஹோட்டல் இருக்கும் போது ஒவ்வொன்றுக்கும் தனியாக இமோஷனல் அட்டாச்மெண்ட் வராது. நீங்க ஒரே ஒரு ஹோட்டல் நடத்தி பாருங்க, உங்களுக்கு எந்தெந்த ரூம் எப்படி இருக்கும், இது என்ன பண்ணலாம், அது என்ன பண்ணலாம், எல்லாத்துக்கும் ஒரு பர்சனல் அட்டாச்மெண்ட் இருக்கும். ஒன்ஸ் உங்களுக்கு ஒரு 300 ஹோட்டல்ஸ் இருக்கு, செயின் ஆஃப் ஹோட்டல்ஸ் நீங்க ரன் பண்றீங்கன்னா, அப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க, ஸ்டாண்டர்டைஸ் பண்ண ட்ரை பண்ணுவீங்க. எல்லா ஹோட்டல்ஸும் இப்படி இருக்கணும், எந்த இடத்துல நமக்கு கெட்ட பேர் வந்துடக்கூடாது, எல்லாருக்கும் இது ப்ரொவைட் பண்ணணும், இதுக்கு ஒரு சிஸ்டத்தை கொண்டு வரணும், ஸ்டாண்டர்டைஸ் பண்ணணும் எல்லாத்தையும். ஸோ தட் ஸ்டாண்டர்டைசேஷன் இஸ் கால்ட் அஸ் டிரான்சாக்ஷனல் லீடர்ஷிப். அண்ட் ஒண்ணுமே இல்லாத வெறும் வாயில வடை சொல்றது, தட் இஸ் கால்ட் அஸ் டிரான்ஸ்ஃபர்மேஷன் லீடர்ஷிப். அது நடந்தாதான் உங்களால ஒரு ஐடியாவை ஒரு ப்ராடக்டா மாத்துறதுக்கான வலிமை யார்கிட்ட இருக்கணும், இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் லீடர்ஷிப்ஸ் கிட்ட இருக்கும். ஓகே, அதுக்கப்புறம் டிஸ்கஸ் த ரோல் ஆஃப் ஸ்ட்ராட்டஜிக் கண்ட்ரோல். ஸ்ட்ராட்டஜிக் கண்ட்ரோல் இஸ் வெரி சிம்பிள். ஒன்ஸ் நீங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறமா நீங்க என்ன பண்ணுங்க, அதை எவால்வேட் பண்ணி பார்ப்பீங்க. எவால்வேட் பண்ணும்போது தான் உங்களுக்கு தெரியும் நீங்க எதிர்பார்த்த மாதிரி ஒண்ணுமே அங்கே நடக்கல, எல்லாம் மொக்கையா இருக்கு அப்படின்ற மாதிரி இருக்கும். இல்லை நீங்க என்ன எதிர்பார்த்து அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணீங்களோ அந்த மாதிரி டிசைர்ட் அவுட்கம் வந்துருச்சு, எஃபெக்டிவா இருக்கு அப்படின்னு வரும். எஃபெக்டிவா இருக்குன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. சப்போஸ் எஃபெக்டிவா இல்லைன்னா என்ன பண்ணுவீங்க, மொக்கையாயிடுச்சுன்னா all of the outputs that has you've reached to some outputs, but that was not as you desired. நீங்க ஆசைப்பட்ட மாதிரி அந்த அவுட்புட் இல்லை. இப்ப என்ன பண்றது? அப்ப நீங்க நினைச்ச மாதிரி அவுட்புட்டை கொண்டு வரதுக்கு நீங்க என்னென்னலாம் அங்க செய்யறீங்களோ அதுக்கு எல்லாத்துக்குமே பெரிய ஸ்ட்ராட்டஜிக் கண்ட்ரோல். ஸோ நீங்க நினைச்ச அவுட்புட் வரல, வேற ஏதோ ஒரு அவுட்புட் வந்திருக்குன்னா நீங்க நினைச்ச அவுட்புட்டை கொண்டு வர வைக்கிறதுக்கு நீங்க என்னெல்லாம் செய்யறீங்களோ அதெல்லாம் தான். இப்ப எப்படி இன்டர்னல் கண்ட்ரோல் படிச்சோம், அது மாதிரி தான் ஸ்ட்ராட்டஜிக் கண்ட்ரோல் மெக்கானிசம் அப்படின்னு சொல்றது. And finally, they talk about strategic performance measure. It's not a big deal. Strategic performance measure. அதாவது நம்மளோட ஸ்ட்ராட்டஜி நல்ல ஒர்க் ஆயிருக்கா இல்லையான்னு நம்ம எதை வச்சு தெரிஞ்சுக்கலாம். ஒரு சில அவுட்புட் இருக்கும், ஓகேவா? அந்த அவுட்புட்டை நம்ம மெஷர் பண்றது சில மெஷர்மெண்ட் ஸ்கேல்ஸ் இருக்கும். ஓகே, இந்த அளவுக்கு அவுட்புட் இருக்குன்னா ஓகே, இவங்களோட ஸ்ட்ராட்டஜி நல்ல ஒர்க் அவுட் ஆயிருக்கு. அப்ப ஸ்ட்ராட்டஜி ஒர்க் அவுட் ஆகுதா இல்லையான்னு மெஷர் பண்ற சில மெஷர்மெண்ட்ஸ் இருக்கு. அந்த மெஷர்மெண்ட்ஸ் எல்லாம் கீ மெஷர்மெண்ட்ஸ்னு எடுத்துப்பாங்க. அந்த மெஷர்மெண்ட்ஸை பத்தி ஒன்று படிப்போம். படிச்சுட்டு அது என்ன ரிவீல் பண்ணுதோ அதை பொறுத்து நம்மளோட ஸ்ட்ராட்டஜி சக்ஸஸா இல்லை ஃபெயிலியரா அப்படிங்கிற மாதிரி ஸ்ட்ராட்டஜிக் பர்ஃபார்மன்ஸை நம்ம என்ன பண்ணுவோம், வி வில் மெஷர் இட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? இதை பத்தி தான் நம்ம இன் டீட்டெயிலாக ஃபுல்லாக உள்ள பார்க்க போறோம். ஓகே, ஸோ இப்போ நான் சொன்ன வரைக்கும் என்னென்ன சொன்னேன்னா அதை ஜஸ்ட் ஒரு தடவை அப்படியே யூ ஜஸ்ட் ரீவைண்ட் இட் அண்ட் தென் ஐ மூவ் டுவர்ட்ஸ் அதுக்கு அடுத்த ஸ்டேஜுக்கு நம்ம போயிடலாம்.